அச்சோ, கிளவி உளுந்தவடைக்கு மாவரைக்க சொன்னால தண்ணி ஆயிட்ட, என்ன செய்ய? அரிசி மாவையும் போட்டு பாத்துட்டேன், அதுக்கப்புறமும் கிளுகிளுன்னு தான் இருக்கு. ரொம்பையும் போட்டனா பிறகு ரொட்டி மாதிரி ஆயிருமே. சரி பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணியா இருந்தா என்ன குடிக்கும்? கிளவி வாய்க்குல லவக்குன்னு உள்ள போயிரும். என்னம்மா உன் மருமவ வடைய சுடுறாளா இல்லன்னா தூங்கிட்டாளா? வடை வாசனையே இல்லையம்மா? ஆமா, ஒரு வாசனையே இல்லையே. ஏம்மா நான் தாம எப்பவும் கேட்டுட்டே இருக்கேன், நீ கேளுமா வடை எப்ப வரும்னு. எரிடி கேக்குறேன். என்ன பண்ணே, வடைய சுட்டுட்டியா இல்லையா? ஏத்தே, வடை அடுப்புலதான் இருக்கு. சீக்கிரமா சுட்டு கொண்டு வாடி, எனக்கு என் மவளுக்கு ரொம்ப பசிக்குது. தாய்க்கும் மவளுக்கும் அது வயிறா இல்ல கிணறான்னு தெரியலையே. இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி விழுங்குனால்வ, அதுக்குள்ள அவளுக்கு பசிக்குதான். இவளுக்கு 2 பேருக்கும் பொங்கி போட்டு போட்டே நான் ஒண்ணுக்காம ஆயிட்டேன்ப்பா. ஆமா, எனக்கும் பசிக்குதுன்னு சொன்னோம், இன்னும் என்ன நினைப்பவ? ஆமா, இப்ப அவ என்ன நினைச்சாலும் நினைக்காம போனாலும் உனக்கு என்ன அவார்டா கிடைக்கும் போது. பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 3 நாள் போய் ரெஸ்ட் எடுக்க ஓடிடணுப்பா. இவளுக்கிட்ட கிடந்தா செத்தே போயிருவேன். கிளவி முக மட்டும் அடிக்கடி இங்க வரா, ஏன் நான் எங்க அம்மா வீட்டு போக கூடாதா? கிளவி மட்டும் எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாம இருக்கட்டும். சுட சுட எண்ணெய் எடுத்து அவன் மூஞ்சிலே ஊத்தி விட்டுறேன். என்ன எண்ணெயில தான் வேகுதுதே. ஏம்மா உன் மருமகளுக்கு குசும்பு ரொம்ப அதிகம்தான். அம்மா வடை எண்ணெயில வேகாம தண்ணியிலே வேகுமா? அவளுக்கு அவ அப்பன் திமிரு அப்படியே இருக்குடி. சரி, எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி உளுந்த வடைய சுட்டாச்சு. கிளவி தின்னா திங்கா, இல்லன்னா குப்பையில போட்டு போறா. ஓட்ட வடை ரெடி. இவ்வளவு நேரமும் இதேவா சுட்டுட்டு இருந்த? ஆமாதே, நல்ல தீய குறைச்சு வச்சு வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா நல்ல உள்ளதெல்லாம் வேகம். ஏமா பாருமா, ஓட்ட வடைன்னு சொல்லிட்டு போண்டாவை தந்திருக்கவ. சுச்சோ, கிறுக்கி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டல. ஏட்டி உன் ஆட்டக்காரி உனக்கு ஓட்ட வடைலாம் செஞ்சு தந்திருக்காளா இல்லையாட்டி? தந்திருக்காவ, நாங்க அடிக்கடி சாப்பிடுவோம். அப்புறம் ஏன்டி லூசே போண்டா மாதிரி செஞ்சு எடுத்து வந்திருக்க? என்னதே, ஓட்ட போட்டு சுட்டாதான் ஓட்ட வடையா? உளுந்து மாவுல தானே செஞ்சிருக்கேன், அப்படியே பிச்சு தின்னுங்களேன். அது பாட்டுக்கு உள்ள போவோம், காலையில அல்வா மாதிரி வெளியில வரும். அடச்சி, தப்பு பண்றதையும் பண்ணிட்டே நல்லவ மாதிரி அப்படியே சமாளிக்கிறாளா? இந்த வடையெல்லாம் நான் திங்க மாட்டேன்டி, எனக்கு ஓட்ட போட்டு கொண்டு வா. ஏதே, மாவுல கொஞ்சம் தண்ணி கூடிடுதே, அதான் ஓட்ட போட முடியல. அப்படி தின்னுங்கதே, ருசி பிரமாதமா இருக்கு. அண்ணே முடியவே முடியாத, நீ ஓட்ட போட்டு சுட்டாதான் எங்களுக்கு ஓட்ட வடை மாதிரி இருக்கும். இது போண்டா மாதிரி இருக்கு, எங்களுக்கு போண்டாவே பிடிக்காத நீ. அதனால இப்ப என்ன சொல்ல வரியா? நீங்க 2 பேரும் சாப்பிட மாட்டீங்களா? ஆமா, நாங்க சாப்பிட மாட்டோம். வடையில ஓட்ட இருந்தாதான் சாப்பிடுவோம். என்னதே, இப்ப உங்களுக்கு ஓட்ட தானே பிரச்சனை, கொடுங்க. இந்த அப்படி என்னம்மா உன் மருமவளுக்கு ஓட்ட வடை செய்ய தெரியுமா தெரியாதா? ஏட்டி எப்பவும் அவ பருப்பு வடை தான் செய்வா. சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஆசையா இருந்தேன்னு ஓட்ட வடை கேட்டேன். இப்படி அவ சொதப்பி வச்சிருக்கா. ஏமா அவளுக்கு பக்குவம் தெரியாதுல, மாவையாவது நீ அரைச்சு கொடுத்துருக்கலாம்ல. ஏண்டி நீ ஒரு பொம்பளை தானே, ஏன் மாவை அரைச்சு கொடுத்தா என்ன? விடுமா, அதான் அண்ணி மறுபடியும் வடை செஞ்சு கொண்டு வரேன்னுக்காவ்ல. சரி, வெறும் கள்ள மடலாம் இருக்கா இவா, அதை விட மருமவ 1000 மடங்கு பரவாயில்லையே. ஏமா நம்ம வீட்ல தானமா ட்ரில்லிங் மிஷின் சவுண்ட் கேக்குது. அட கூர்கட்ட குப்பாயி, பக்கத்து வீட்டுக்காரே வீடு கட்டறாம்ல, எப்ப பார்த்தாலும் இதே சத்தம் தான், நமக்கு தூக்கமே இல்ல. ஏதே, நீங்க கேட்ட ஓட்ட 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 வடை ரெடி. அடேங்க அப்பா, வாங்கிட்ட போய் நானும் தெரியாம வடைய கேட்டுட்ட பேரு எனக்கு ஆசையே போச்சு. என்னது, டக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்டியா? இதுக்காகவா நான் இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு பேட்ச் ஒர்க் பார்த்துட்டு வந்தேன். என்னடி சொல்றா, ஒரு இளவும் புரியல. குடு, பசிக்குதுடி. ஏமா உனக்கு தானமா வடை எடுத்து வந்திருக்காவ, தருவவ. இதோ நீங்கள் கேட்ட ஓட்ட வடை. 3, 2, 1 ஓட்ட டொடேங். என்னடி ஓட்டனா இருக்கு, வடைய காணோம். வடைய காக்கா தூக்கிட்டு போயிருச்சு. பைத்தியக்காரி, இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணிட்டு இருந்த? நீங்க தானே சொன்னீங்க வடையில ஓட்ட இருந்தாதான் தும்பேன்னு, அதான் வடையில ட்ரில் மிஷினை வச்சு ஓட்ட போட்டுட்டு இருந்தேன். வீட்டுக்கு போவாம தாய் மடியிலே படுத்து இப்படி தூங்கிட்டு கிடக்கல, இவ எதுக்கு கல்யாணம் பண்ணனாலாம்? என்னடி என் மவளைய பாத்துட்டு இருக்கா? என் மவளுக்கு என்ன செஞ்சு கொண்டு வர போறா? ஏத்தே, உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? உங்க மவளை சத்தம் மட்டும் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே? ஏண்டி என் மவ என்ன உன் தலையிலே உட்கார்ந்துட்டு இருக்கா? அது வந்துதே, வெளியில தலை காட்டவே முடியல. ஒவ்வொருத்தியவளா கேக்குறாள்வ, ஏன் உன் நாத்தனாரு இங்கே கிடக்குறான்னு. எனக்கு பதில் சொல்ல முடியலத்தே. பதில் சொல்ல முடியலனா தலையில நில்லுடி. என்னத்தே, பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அத பத்தி பேசாம நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அத்தவளகளை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுடி. அவளுகளா நமக்கு சாப்பாடு போட போறாள்வ, நம்ம உழைச்சு நம்ம சாப்பிட போறோம். அப்படிதான் தே, உங்க மவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுங்க. இன்னைக்கு ஏன் காதல படுற மாதிரி பேசுறாளுங்க, நாளைக்கு உங்க காதல படுற மாதிரி பேசுவாள்வ. அப்புறம் அப்போ இருக்கு சண்டை. என் முன்னாடி எவ்வளவு பேசி பாக்கட்டுமே, ஓய கிழிச்சு விட்டுற மாட்டேன். சரி, கிளவி யார்கிட்டயோ அடி வாங்க போறா, அது உறுதிதான்.
எத்தே காபி போடணுமா டீ போடணுமா? காப்பியும் வேண்டாம் டீயும் வேண்டாம். எத்தே அதிசயமா இருக்கு. நான் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் எனக்கு ரெஸ்ட் போல இருக்கு. மூஞ்சி பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வா. ஒரு வேலையும் செய்யாம வெட்டியா தூங்குறவளுக்கு பூஸ்டான். ஏடி என் மவளுக்கு மட்டும் இல்ல எனக்கும் பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வா. நல்ல கூட 2 டீஸ்பூனே எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துட்டு வா. என்ன ஏன் கூட 4 டீஸ்பூன் போட்டு ரவையா கிண்டி கொண்டு வரட்டா? உன் அப்பன் வீட்டுல போய் பூஸ்ட ரவையா கிண்டி தின்னுங்க. என்ன ஏன்னா உன் அப்பன் பரம்பரை பணக்காரனாச்சே. கேவலமான குடும்பத்துல போய் பொண்ணை எடுத்துக்கிட்டு நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். அப்போ எங்க குடும்பத்தை பிச்சைக்கார குடும்பம்னு சொல்றீங்க? ஆமா உண்மைதானே. அப்போ அதே வீட்டுல வந்து என் கால விழுந்து பிச்சை கேட்டியல, அப்ப நீங்களும் ஒரு பிச்சைக்காரி தானே? ஏய் என்னடி வாங்கிட்ட நான் எப்ப வந்து பிச்சை எடுத்தேன்? என் மௌனுக்கு வயசாயிடுச்சு, யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேக்காவமா, நீயாவது கல்யாணம் பண்ணிக்கனே காலில் விழுந்து கெஞ்சி பிச்சை கட்டியல, அதுக்கு பேர் என்ன பேரு? பிச்சை தானே. ஜோ எம்மா தலை வலின்னு தூங்க விடுறியலா 2 பேரும் ஒரே சண்டை தானே போட்டுட்டு கிடக்குறிய. இப்ப என்ன உங்க 2 பேர்ல யாரு பிச்சைக்காரின்னு தெரியணும் அப்படிதானே? எங்க அம்மா தான் பிச்சைக்காரி. தள்ளிப்படி. அம்மா ட்ரெஸ் அக்க ரூட் மாறி போச்சு. சரி இனிமே நம்ம போய் பூஸ்டர் போட்டுருவோம். அடி பாவி பெத்த மோவானே, நான் மடியில உன்னைய படுக்க வச்சா என்ன பார்த்து பிச்சைக்காரின்னு கேக்குறேன். அம்மா கோவப்படாதம்மா, அப்படி சொன்ன உடனே தானே அண்ணி பூஸ்ட் போட போயிட்டாவ. அடி பாவி ஒரு பூஸ்டுக்காக பெத்த தாயை நீ வித்துப்படா போல இருக்க. ஏதே பூஸ்ட் நாங்க எடுத்துக்கோங்க. கூடு உலகத்திலே யாரும் பண்ண முடியாத வேலையை நீ பண்ணிருக்கல்ல. ஆமா கிழவி, யாரும் பண்ண முடியாத வேலையை தான் நான் பண்ணியிருக்கேன். ஏடி பூஸ்ட் 2 ஸ்பூன் போட சொன்னே போட்டியா? என்னதே உங்களுக்கு கண்ணா தெரியல, பாருங்க போட்டிருக்கேன்ல. அதே நடி குடிச்சாதானே தெரியும், பார்த்த உடனே தெரிஞ்சிருமா? ஏம்மா பாருமா, உனக்கு அண்ணி உண்மையிலே 2 ஸ்பூன் போட்டிருக்காவ. என்னடி நீ அந்த கிறுக்கி கூட சேர்ந்து குடிக்காமலே சொல்ற 2 ஸ்பூன் போட்டிருக்கனே. ஏம்மா நீ பாருமா கப்ப எங்க பாப்போம். நீ பைத்தியம் பிடிச்சவள எதுக்கு 2 ஸ்பூனை உள்ள போட்டிருக்கா? நீங்க தானே சொன்னீங்க எனக்கு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணும்னு, அதான் போட்டிருக்கேன். ஏம்மா உனக்கு ஏத்த மருமவனா அது நம்ம அண்ணிதாமா. லூசு நீ அவ கூட சேர்ந்து லூஸ் ஆயிட்டா போல இருக்கு. சீ கீர்க்கி. கிளவி மூஞ்ச பாருங்களா, டென்ஷன் ஆகும்போது சிரிப்பு தான் வருது. எம்மா பூஸ்ட் குடிமா, சூடு ஆறிட போகுது. ஆமா எங்களுக்கு தெரியும். என்னடி சூடே இருந்த மாதிரி இல்ல? ஏத்தே சூடு வெளியில தெரியாது தே, குடிச்சு பாருங்க அப்பதான் தெரியும். ஆமாமா இந்த கப்புக்கு அதிகமா சூடு தெரியாது, சில்வர்னா தான் நல்ல சூடா இருக்கும். இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அன்னிக்காரிக்கு ஒரே சப்போர்ட் தான். என்ன பண்றது, நடிச்சாதானே சோறு கிடைக்கும். அத்த மாலா என்னாச்சு? ஏ பாய் மட்டும் என்னத்த போட்டா பூஸ்ட்ல எப்போ காரம். ஆமா நீ என்னத்த பூஸ்ட் கலக்குனீல இல்ல மிளகாத்தூள கலக்குனீல? அப்பா அம்மா அம்மா என்னமாச்சு, ஏமா கத்துற? ஏல இந்த பாவி மட்டை கிட்ட பூஸ்ட் தாம்ல கேட்டேன். அப்பா என்னத்த போட்டு தந்தாலே தெரியலையா. அம்மா காரம் தாங்க முடியலையா. அப்பா ஆபானே நாக்கெல்லாம் ரொம்ப எரியுதுன்னு. என்ன சொல்றீங்க? பூஸ்ட் காலி ஆகி 2 நாள் ஆச்சு. அரவு என்ன தலைவா கலக்கி கொண்டு வந்திருக்கா? ஏமா மிளகாத்தூள் நேத்துதாமா வாங்கிட்டு வந்தேன், பார்த்தேன் எல்லா டப்பாலையும் சாமனமா இருந்துச்சா, இந்த பூஸ்ட் டப்பா தான் காலியா இருந்துச்சு, அதான் இதுல கொட்டி வச்சேன். ஏல லூசு பயல, நீ மிளகாத்தூள பூஸ்ட் டப்பால கொட்டி வச்சிய உன் பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை சொன்னியால? ஏம்மா பூஸ்ட் டப்பாவுல மிளகாத்தூள கொட்டி வைக்க சொன்னதே சின்ன பொண்ணுதான்.